பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அநேக நேரத்தில் நீங்களும் நானும் நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள், நாங்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லி நம்மை நாமே சொல்லிக் கொள்கிறோம், நம்மை நாமே அழைத்துக் கொள்கிறோம். அநேக நேரத்தில் கிறிஸ்தவம் என்றால் என்ன என்கிற புரிதல் நமக்கு சரியாக இல்லாமலே போய்விடுகிறது. இந்த நாளிலும் கிறிஸ்தவம் என்றால் என்ன என்பதை ஆண்டவர் நமக்கு காண்பித்துக் கொடுக்கும்படியாக விரும்புகிறார். அநேக நேரத்தில் நீங்களும் நானும் நினைத்துக் கொள்ளுகிறோம், கிறிஸ்தவம் என்றால் நாம் அணிகிற உடையில் அதை வெளிப்படுத்த முடியும் என்று சொல்லி நினைக்கிறோம். சில நேரங்களில் ஒரு கிராஸ் வைத்த டாலர் செயின் அணிவதின் மூலமாக நான் கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் என்று சொல்லி மற்றவர்களுக்கு நாம் நம்மை காட்டிக்கொள்ளும்படியாக நம்ம விரும்புகிறோம். சில நேரங்களில் ஆலயத்துக்கு செல்வதன் மூலமாக நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள், நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நம்ம மற்றவர்களுக்கு காண்பித்துக் கொள்ள விரும்புகிறோம். அது மாத்திரமல்ல, அல்லேலூயா என்று சொல்லி கர்த்தரை துதித்து பாடி, ஆண்டவர் இயேசுவை உயர்த்தி பாடி, அதன் மூலமாக நான் கிறிஸ்தவள் என்று சொல்லி நாம் நம்மை காண்பித்துக் கொள்ள விரும்புகிறோம். ஆனா மெய்யாகவே வேதத்தின் வெளிச்சத்துல கிறிஸ்தவன், கிறிஸ்தவள், கிறிஸ்துவை உடையவர்கள் யார் என்பதை வேதம் நமக்கு அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது. நீங்களும் நானும் ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிடமும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற நபர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதுவே உண்மையான கிறிஸ்தவன், உண்மையான கிறிஸ்தவள், அதுவே உண்மையான கிறிஸ்தவம். அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நொடியும், எவ்ரி செகண்ட் நம்முடைய உள்ளத்துல பிறக்கணும், அவரை நீங்களும் நானும் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். அதுவே உண்மையான கிறிஸ்தவம். That is the true Christianity. அப்போ கிறிஸ்தவம் என்றால் என்ன? கிறிஸ்துவை உள்ளடக்கியவர்களாக அவருடைய பண்புகளை ஒவ்வொரு நொடியும் நீங்களும் நானும் வெளிப்படுத்த வேண்டுமா? வெளிப்படுத்துகிறோமா? ஒருவேளை கிறிஸ்து பிறப்பின் நாட்களுக்குள்ளாக நம்ம வந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து பிறப்பை வித்தியாசமான கீத ஆராதனைகள், பவனிகள் மூலமாக நம்ம வெளிப்படுத்துகிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கிறிஸ்து நம் உள்ளத்தில் பிறந்திருக்கிறாரா? கிறிஸ்து நம் உள்ளத்தில் பிறந்து அதை வெளிப்படுத்தக்கூடிய அனுபவங்கள் ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நொடி பொழுதும், எவ்ரி செகண்ட், ஒவ்வொரு நிமிடமும், எவ்ரி மினிட் நீங்களை நானும் வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறோமே, வெளிப்படுத்துகிறோமா? அதுவே ஆண்டவர் இயேசு விரும்புகிற உண்மையான கிறிஸ்தவன், கிறிஸ்தவள், உண்மையான கிறிஸ்தவம். ஆகவே தான் பவுல் கலாத்தியருக்கு சொல்லும் பொழுது அருமையாக சொல்லுகிறார். கலாத்தியர் 2:20 மையப்பகுதி எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள். அப்போ உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஒவ்வொரு நொடியும் நிமிடமும் கிறிஸ்து பிறந்து அவரை பிரதிபலிக்கிற அனுபவங்கள் நமக்கு தேவை. அதுவே உண்மையான கிறிஸ்தவம். அதுவே தேவன் விரும்புகிற கிறிஸ்தவனாக, கிறிஸ்தவளாக நாம் வாழுகிறோம் என்பதை வெளிப்படுத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம், ஆண்டவரே, நீங்க விரும்புகிற வண்ணமாக ஒவ்வொரு நொடியும் உம்மை பிரதிபலிக்கிற பாத்திரங்களாக நாங்கள் மாற விரும்புகிறோம். எங்களை அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி. ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற மன மகிழ்ச்சியின் வேளையில கிறிஸ்தவன், கிறிஸ்தவள், கிறிஸ்தவம் என்றால் என்ன என்பதை எங்களுக்கு காண்பித்து கொடுத்தீர். வெளிப்புற அடையாளங்களினால கிறிஸ்தவத்தை நாங்கள் வெளிப்படுத்த முடியாது ஆண்டவரே. உள்ளான மனுஷனில் அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் நீர் எங்களுடைய உள்ளத்திலும், எங்களுடைய இல்லத்திலும், ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்திலும் பிறந்து உம்மை வெளிப்படுத்துகிற அனுபவங்களை தாங்கினவர்களாக நாங்கள் வாழும் பொழுது உண்மையான கிறிஸ்தவன், உண்மையான கிறிஸ்தவள், அதுவே தேவன் விரும்புகிற கிறிஸ்தவம் என்பதை எங்களுக்கு நீர் காண்பித்துக் கொடுக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். அவனமாக நாங்களும் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. செய்கிறபடினால் நன்றி. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you all.